கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஒரு விண்ணப்பத்தை பார்க்க போகிறோம், ஒரு ரிக்வெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஒரு திருடன் ஜெபிக்கிற, ஒரு குற்றவாளி ஒரு ஜெபிக்கிற ஜெபம். இது ஜெபம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிக்வெஸ்ட் ஜெபம் எல்லாம் ஒன்று தானே. யாரை பார்த்து சொல்கிறோம் அந்த ரிக்வெஸ்ட்டுன்றத பேர் தான் இருக்குது. மனுஷனை பார்த்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம அவங்களுக்கு முன்னாடி வைக்கும் பொழுது அது வேண்டுகோளாய் மாறுகிறது. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடவுளை பார்த்து அதே காரியத்தை செய்யும் பொழுது அது ஜெபமாய் மாறுகிறது. இயேசு நடுவில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர்கள், ரெண்டு கள்ளர்கள் இருக்கிறாங்க, குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் இயேசுவை நிந்தித்து பேசுகிறான், இயேசுவை மறுதளித்து நிந்தித்து பேசுகிறான். இன்னொரு பக்கம் இயேசுகிட்ட இயேசுக்கு சார்பாக பேசுகிறான். அவர் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இயேசுவை பார்த்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். இந்த லாஸ்ட் மினிட் சால்வேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த லாஸ்ட் மினிட் சால்வேஷன். இவன் எந்த பிரசங்கத்தையும் கேட்கல, எந்த பிரசங்கத்துலையும் உட்காந்தானா தெரில, அப்படியே கேட்டிருந்தாலும் மனம் திரும்பலை. அப்போ கடைசியில் கள்ளன் உலகத்தால் இவன் குற்றவாளி, இவன் கள்ளன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவன் கடைசியில் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் ஒருவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். இது பயங்கர ஜெபம். இந்த ஜெபத்தை இயேசு கேட்டுட்டு, இன்று நீ என்னோடனே கூட பரதேசியில் இளைப்பாறுவாய் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு ஜெபம், லாஸ்ட் மினிட்னாலும் பரவாயில்லை, மனம் திரும்புதலுக்கான ஒரு ஜெபம் இது. ஆண்டவரே, இன்னைக்கும் கூட, இப்பயும் கூட கெட்டு போகலை. இது வரைக்கும் எத்தனையோ வருஷம், எத்தனையோ பாவம், எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாம், இப்போ கூட கெட்டு போகலை. இயேசுவை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, ஒரு விஷயம் என்ன நினைத்தரலும், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு இயேசு உங்களை மன்னிப்பதற்கு, இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, உங்களை கொண்டு போவதற்கு, பரலோக ராஜ்யத்தில் அவர் வரும் பொழுது உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு உங்களை ஆண்டவர் மன்னிப்பார், உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்களை தகுதிப்படுத்துவார். ஒரே வார்த்தையில், ஒரே ஜெபத்தில், அந்த சிலுவையிலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சிலுவையிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் என்ன ஞானஸ்நானம் எடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு. சிலுவையிலேயே ஞானஸ்நானம். அங்கே இயேசு ரத்தம் சிந்தி, எல்லாரும் தண்ணியில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இவன் ரத்தத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பான். நான் நினைக்கிறேன், என்னோடைய வெளிப்பாடு இது, எனக்கு இந்த என் புத்தி கேட்டின ஒரு காரியம். அப்போ அவனுக்கு அங்கே மனம் திரும்புதலும் கிடைச்சிது, ரட்சிப்பும் கிடைச்சிது, அவனுக்கு பாவ மன்னிப்பும் கிடைச்சிது, அவனுக்கு ஞானஸ்நானமும் கிடைச்சிது, அவனுக்கு பரலோகமும் கிடைச்சிது. அந்த ஒரு விண்ணப்பம், ஒரு நிமிஷம் அவன் மாற்றி கொஞ்சம் யோசித்தான். மற்றவனை போல யோசிக்காமல் மாற்றி கொஞ்சம் யோசித்தான். மற்றவன் எங்கே போயிருப்பான்? நரகத்துக்கு போயிருப்பான். அவன் ஜெபம். இன்னைக்கு அது போல் ஜெபித்து நம்ம மனம் திரும்புவோம் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலையும் கர்த்தர் நீ பெரிய காரியங்கள் செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரிகளை நடப்பிக்கிறவர். அந்த கல்லனை போல நாங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் செய்துட்டோம், நீங்கள் எங்களை ஒரு விஷயம் நினைத்தரலும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.